Hi friends, Assalamu alaikum. Welcome back my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிளேஸை தான் விசிட் பண்ண போகிறோம். துபாயில் இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸில் இந்த குளோபல் வில்லேஜும் ஒன்று. இது மஸ்ட் விசிட்டர் பிளேஸ்னு கூட சொல்லலாம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம குளோபல் வில்லேஜ்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. நீங்கள் இந்த மிஷினில் கூட டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் வந்து பெர் பர்சனுக்கு 25 AED. How much passport? Okay. இது குளோபல் வில்லேஜ் பாஸ்போர்ட்டு. இது ஒவ்வொரு கண்ட்ரியும் விசிட் பண்ணிட்டு வரும்போது நம்மளே ஸ்டாம்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. இங்கே வந்து ஜூஸோட கேப்பை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி டிக்கெட் கலெக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், குளோபல் வில்லேஜ் ஃப்ரீ டிக்கெட்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி. பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜில் பாருங்கள். பாட்டில் கேப்ஸ் கொடுத்து டிக்கெட்டும் கலெக்ட் பண்ணியாச்சு. டிக்கெட்ஸ் கூட வந்து ஒரு குட்டியாக பேட்சும் கொடுத்துருந்தாங்க. குளோபல் வில்லேஜ் சீசன் 30 அப்படின்னு போட்டு பேட்ச் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ என்ட்ரி ஆகிறதுக்கு டிக்கெட்டை வந்து ஸ்கேனிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. நாங்கள் ஒரு ஈவினிங் 4 o'clock இருக்கோம். குளோபல் வில்லேஜ்குள்ளே ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். கண்ட்ரிஸோட ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஊரில் எக்ஸிபிஷன் பார்த்துப்போம், அதே மாதிரி இது வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லா கண்ட்ரியோட ஸ்டால்ஸ், கல்ச்சர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக காட்டியிருப்பாங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியாக விசிட் பண்ணலாம். இங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டெய்லி நடக்கும். டைமிங் பொறுத்து ஆன்லைனில் நீங்கள் டைமிங் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்ஸ் தியேட்டர். இங்கே வந்து ஒரு கிட்ஸ் ஷோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்ததில் டைமிங் கரெக்டாக வந்ததுனால அப்படியே உள்ளே என்ட்ரி ஆயாச்சு.
இந்த கிட்ஸ் ஷோ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து 2-3 டைம்ஸ் டெய்லி போடுறாங்க. டைமிங் வந்து நீங்கள் வர்றப்போ ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு லைட்டிங்கோடு பார்க்குறப்போ. ஒவ்வொரு கண்ட்ரியாக ஸ்டார்ட் ஆயிடுது. ஆஃப்ரிக்கா, சைனா, கொரியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரியாக அப்படியே விசிட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்குது. இங்கே தனியாக ஒரு ஃபோட்டோ செக்ஷனும் இருந்துச்சு. நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்க ஃபோட்டோ எடுத்து உடனே பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க கையில். நாங்கள் நேஷ்னல் டே ஹாலிடேஸில் போனதுனால நேஷ்னல் டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஸ்டாலும் வச்சுருந்தாங்க. நேஷ்னல் டே செலிப்ரேஷனுக்காக இங்கே வந்து ஃபேமிலியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிட்ஸ்க்கு வந்து கலரிங் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து கலர் பண்ணிவிட்டு வெளியே வந்து கேம் வச்சுருந்தாங்க. கேம் விளையாடி இந்த ஸ்ப்ரிங்கை சுற்றி விட்டோன்னா அதில் வின் பண்ண ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. கிட்ஸ்க்கு நல்லாவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பெவிலியன் பார்க்க என்ட்ரி ஆயாச்சு. அதை முடிச்சுட்டு வந்தது யூரோப் இருந்துச்சு. யூரோப்புக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆனோம். கண்ட்ரியை விசிட் பண்ணி முடித்ததும் இங்கே வந்து ஸ்டாம்பிங் இருந்துச்சு. ஸ்டாம்பிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சைனாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. எல்லா கண்ட்ரியுமே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சிச்சு நிறைய ஸ்டால்ஸாக இருந்துச்சு. நம்ம ஊரில் எப்படி எக்ஸிபிஷன் ஸ்டால்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஸ்டால்ஸ் எல்லாமே. ஸ்டால்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த மாதிரி ஸ்டாம்பிங் பண்ணிவிட்டு வந்தாச்சு. சைனா நெக்ஸ்ட்டு சைனாவில் ஸ்டாம்பிங் பண்ணிவிட்டு சைனாவை சுற்றி பார்த்தா ஃபுல்லாக வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நிறைய கிட்ஸு டாய்ஸு அப்படியே கலர் கலராக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சது ஃபுல்லாமே இந்த கலர் கலராக இருக்கிறது எல்லாமே லிப்ஸ்டிக். எவ்வளோ வெரைட்டிஸ் வேணுமோ அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக டாய்ஸ் மாதிரி இருக்குது எல்லா லிப்ஸ்டிக்ஸும். நெக்ஸ்ட்டு சைனா முடிச்சுட்டு பாலஸ்தீனுக்கு என்ட்ரி ஆயாச்சு. பாலஸ்தீனில் ஃபுல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்பைசஸ் இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்பைசஸ் நிறையா இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்பைசஸை விட தெரியாத ஸ்பைசஸ் தான் ரொம்ப இருந்துச்சு. அதில் வந்து தெரிஞ்சது 2-3 மட்டும் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சமாக வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி விசிட் பண்ணலான்னு சொல்லி.
எல்லா பெவிலியன்ஸ்லேயும் வந்து உள்ளே வந்து ஸ்டேஜ் ஷோவும் நடந்துகிட்டே இருந்துச்சு. சைடில் ஒரு ஸ்டேஜ் போட்டு அங்கேயே உட்காந்து விசிட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. அவங்க கல்ச்சரல் டான்ஸு, சாங்ஸு அந்த மாதிரி நிறையா. இங்கே ஈரான்லேயும் வந்து ஸ்டாம்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நின்று கொஞ்சம் நேரம் ஸ்டேஜ் ஷோ பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்தியா பெவிலியன் விசிட் பண்ண வந்தாச்சு. வந்து நம்ம ஊர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கலைன்னா எப்படி, நின்று ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்படியே என்ட்ரி ஆகலான்னு பார்த்தா தூணெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய கூட்டம் இந்தியா கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸ்டால்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறையா ஸ்டால்ஸு, நம்ம கண்ட்ரியோட ஃபுட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்டால்ஸ் எல்லாம் அப்படியே விசிட் பண்ணிவிட்டு வர வழியில் பார்த்தா ஸ்டாம்பிங் மிஷின் இருந்துச்சு. சரி அப்படியே நின்று அங்கேயே ஸ்டாம்பிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாம்பிங்கும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. क्या आप देखा
Assalamualaikum. Nice blue one.
بعدها هاي السحنة. बेच रही है ये। हम अबू लेकर आई है हाँ यहाँ अच्छा என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.